இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எதுக்காக கெப்பாசிட்டிக்கு பேரில் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன ரீசனுக்காக கனெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்தா கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிள். எக்ஸாம்பிள் காட்டுற மாதிரிங்க, இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செராமிக் கெப்பாசிட்டர். அதை விட்டிங்கன்னா இந்த மாதிரியான பாலிஸ்டர் கெப்பாசிட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த எல்லோ கலரில் இருக்குல்ல இருக்கு பாருங்க, இப்போ என் கையில் இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எல்லோ கலர் டைப் பார்த்தீங்கன்னா இது வந்து X2 கெப்பாசிட்டர்வாங்க. நம்ம ரெகுலராக பார்க்குற எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர். அதை விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மோட்டருக்கு யூஸ் பண்ணுற 440 வோல்ட் யூஸ் பண்ணுற இந்த மோட்டரில் யூஸ் பண்ணுற பெரிய எலக்ட்ரோலைட்லையும் கிடைக்கிது, பிளாஸ்டிக் பாடியிலும் கிடைக்கிற கெப்பாசிட்டர்லாம் இருக்குது. அதை விட்டிங்கன்னா கெப்பாசிட்டி பேங்க் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ரெஸ்ட்டை எதுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர். இது சப்ளை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த கெப்பாசிட்டியில் இருக்கிற பவரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணதுக்காக இந்த ரெசிஸ்டரில் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி டிஸ்சார்ஜ் ஆகும் சொல்லிட்டு ஒரு லைவாக ஒரு டெமோ பார்த்துடலாம். இப்போ நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லெஸ் பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கெப்பாசிட்டி கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ரெசிஸ்டர் என்னுவாங்க. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இந்த கெப்பாசிட்டி காட்டுற பாருங்க. இந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 0.1 மைக்ரோஃபேரட் 275 வோல்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா X2ன்னு இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் காட்டுற பாருங்க. இந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, 4440 2 மெக் ஓம் 250 வோல்ட் இருக்குது. என்ன இந்த 2 மெக் ஓம்னா, இந்த 2 மெக் ஓம் என்ன ரீசன்னா, இந்த கெப்பாசிட்டி கீழே ஒரு ரெசிஸ்டர் இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் வந்து நம்ம வெளியே சால்ட்ரிங் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ரெஸ்ட் இருக்குது பாருங்கள், தெரியுதா பாருங்கள். இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்ட்டை வந்து உள்ளே வச்சு சால்ட்ரிங் பண்ணுவாங்க. இதுக்காக தான் இது உள்ளே யூஸ் பண்ணுற ரெஸ்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 மெக் ஓம். இதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி கெப்பாசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே உள்ளே யூஸ் பண்ணல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தான் ஒரு ரெஸ்ட்டு, இந்த மாதிரியான ரெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைக்கு அக்ராஸாக, அதாவது இந்த கெப்பாசிட்டிக்கு அக்ராஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்டை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இதில் இருக்கிற பவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரோட SMPS. இது சைடில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 105J 250 வோல்ட் ஒரு பாலிஸ்டர் கெப்பாசிட்டர். இதில் பார்த்தீங்கன்னா இதை டிஸ்சார்ஜ் பண்ணதுக்காக ஒரு 1 மெக் ஓம் இருக்குது பாருங்கள். கான்செப்ட் பார்த்துடலாம். இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 230 வோல்ட் சப்ளை வந்து ஏதோ ஒரு லோடு வந்து இருக்குது, சம்திங் ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் சர்க்யூட் வந்து ஆன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா சப்ளை இந்த கெப்பாசிட்டி வழியாக போயிட்டு லோடுக்கு போகும். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வர சப்ளை சேமித்து அதை வெளியிடுது, அதாவது ஸ்டோரேஜ் ப்ளஸ் டிஸ்சார்ஜ் ஆகினே இருக்கும், கண்டினியூஸாக ஆகினே இருக்கும். நான் ஆஃப் பண்ணுறேன்னு வச்சுங்க. லோடு வந்து ஆஃப் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் ஆகிடும். ஆனால் இதில் இந்த ஸ்டோர் பண்ணுற எனர்ஜி பார்த்தீங்கன்னா வர அந்த எனர்ஜி இதிலே ஸ்டோர் ஆகி நிற்கும், இது வெளியே வராது. அந்த ரீசனுக்காக தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேரில் கனெக்ட் பண்ணுறோம். நம்ம கனெக்ட் பண்ணிட்டா இதில் இருக்கிற ஸ்டோரேஜ் எனர்ஜி ஆகி பார்த்திங்கன்னா இது வழியாக டிஸ்சார்ஜ் ஆகிடும். இது வழியாக டிஸ்சார்ஜ் ஆகி ஜீரோ வந்துடும், 0 வோல்ட்டுக்கு வந்துடும். ஸ்டாண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது 3 மினிட்ஸ், அதாவது ஆஃப் கண்டிஷனில் ஆஃப்டர் 3 மினிட்ஸுக்கு 75 வோல்டேஜ் மினிமம் டு 0 வோல்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகிடும். லோடு வந்து ஆஃப் பண்ணதுலேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் மினிமம் 75லேருந்து 0 கன்வெர்ட் ஆகணும். நம்ம யூஸ் பண்ணுற வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 230 வோல்டேஜ். அதை 70 to 0 வோல்ட்டுக்குள்ளே கன்வெர்ட் பண்ணதுக்காக தான் இந்த மாதிரி ரெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டிக்கு பேரில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த ரெஸ்ட்டு வேல்யூ பார்த்திங்கன்னா 1 மெக் ஓம், அதாவது 1 மெக் ஓம்ஸ் மினிமம்
மினிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 meg ohm வந்து இந்த ரெஸ்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1 meg ohm. கெப்பாசிட்டி வேல்யூ எது வேணா இருக்கலாம். ரெஸ்ட் வேல்யூ வந்து மினிமம் 1 meg ohm வந்து இருந்தாகணும். அது இருந்தால் சேஃப்டி. இப்போ நம்ம கெப்பாசிட்டி டைரெக்டாக வந்து சப்ளை கொடுத்து சார்ஜ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் டெஸ்டிங்காக இந்த 50 மைக்ரோஃபேரட் 440 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் உடைய ஒரு கெப்பாசிட்டி வந்து சப்ளை கொடுத்து பார்க்க போகிறேன். அது இப்போ நான் சப்ளை வந்து ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது 230 வோல்ட் சப்ளை இருக்குது. யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. இப்போ இந்த கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் இருக்குது. அதாவது இங்கே சொன்ன மாதிரி இப்போ இந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைலேருந்து ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் 230 வோல்ட் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி உள்ளே இருக்குது. டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே கடையெல்லாம் இந்த கெப்பாசிட்டி வாங்கும்போது ஃப்ளக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இந்த 2 எண்டையும் ஷார்ட் பண்ணுவாங்க. பார்க்கும்போது ஒரு ஸ்பார்க் வரும். அது என்ன ஸ்பார்க்குனா அந்த 230 வோல்ட் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கெப்பாசிட்டியில் இருக்குது. இதை நான் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறேன் பாருங்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஒரு சின்ன ஸ்பார்க் கொஞ்சம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் சப்ளை. அதை நான் லேம்பை வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். மறுபடியும் இதை நான் சப்ளை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன். 230 வோல்ட் சப்ளை இருக்குது. ஒரே முறை டச் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டியில் 230 வோல்ட் சப்ளை இருக்குது. அதை எப்படி செக் பண்ணலான்னா அதுக்காக நான் ஒரு இண்டிகேஷன் லேம்ப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை டெஸ்ட் பண்ணி 230 வோல்ட் அதாவது 230 வோல்ட் 20 மில்லிஆம்ஸ் உடைய ஒரு லேம்ப்பு. அதை நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. லேம்போட ஒரு 2 கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லேம்பை பாருங்கள். நான் டச் பண்ண போகிறேங்க. இப்போ நான் டச் பண்ணுற பாருங்கள். இப்போ எரிஞ்சதில் இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்க பவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகுது. இதே மெத்தடில் தான் வந்து எல்லா கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகும். எக்ஸ்ட்ரா இருந்தாலும் 1 meg ohm அதாவது மெகா ஓம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு 1 மெகா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 1 meg ohms வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணலாம்.